Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல BRC20 and ஆர்டினல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்டா இந்த டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருந்தோம் and also Unisatல வரக்கூடிய பாசிபிளான ஹேட்ராப் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல மெயினா பார்க்க போறது ENS நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதேரியம் நேமிங் சர்வீஸ் அப்படிங்கிறது. அந்த பர்டிகுலர் நேமிங் சர்வீஸ் யூஸ் பண்ணி நம்மளால டொமைன்ஸ் வாங்கிக்க முடியும். இப்போ நம்மளோட எதேரியம் வேலட்ஸ்க்குலாம் கூட பார்த்தீங்கன்னா நேமிங் அப்படிங்கிறது கொடுத்து பப்ளிக்காக நம்ம வேலட் அப்படிங்கிற அழகாக நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த மெயின் யூஸ் கேஸ் இதுவாக இருக்குது. இப்போ என்னோட வேலட் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ நாலேஜ் தமிழ்னு நான் கூட அந்த எதேரியம் நேமிங் சர்வீஸில் வாங்கி அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி பிட்காயின் நெட்ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா இந்த BRC20 ஆர்டினல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்மளால .sats அப்படிங்கிற டொமைன் வாங்க முடியும். இது ரொம்ப இயர்லியாக இருக்கனால இது ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு $1 or $2 நீங்கள் நல்ல டிமாண்ட் ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டொமைன் இப்போ மின் பண்ணி வாங்கி வச்சுட்டிங்கன்னா மேபி அது 0.5 1 பிட்காயின் 2 பிட்காயின்லாம் கூட போகலாம். ரீசெண்டாக அந்த மாதிரி ஒரு சில டொமைன்லாம் அந்த அளவுக்கு கிரேசியான அமௌண்ட்ல பை பண்ணப்பட்டுச்சு. அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நானுமே ஒரு சில .sats பார்த்து வச்சிருக்கேன், அது வாங்க போகிறேன். அது இந்த வீடியோவில் லைவாக காட்டுறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இப்போ BRC20ல நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது, ஏதாவது வாங்கலாமா, இன்னும் ஜென்ரலாக நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. கைஸ் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் எந்த வரைக்கும் பாருங்கள். வித் தட் லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஓகே கைஸ், இப்போ ஒன் பை ஒன்னாக எல்லா விஷயமும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் நான் எதேரியம் நேம் சர்வீஸ் பற்றி பேசியிருப்பேன், ENS அப்படிங்கிறது. மேபி இதுவே கூட நிறைய பேர் நீங்கள் கேள்விப்படாமல் இருந்திருப்பீங்க. இதுவாக இருக்கட்டும், ஸ்பேஸ் ஐடின்னு பினான்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் அதுவும் பெரிய ஹைப் இருந்தது. அதுவும் ஐடென்டிட்டி பேஸ்டு ப்ராஜெக்ட் தான், அதுக்கும் நல்ல ஹைப் இருந்தது. பேசிக்காக இந்த ஐடென்டிட்டி பேஸ்டு ப்ராஜெக்ட், இந்த நேம் சர்வீஸ், இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு டொமைன் வாங்கியிருக்கேன், கிரிப்டோ நாலேஜ் தமிழ் .eth அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் ட்விட்டரில் அவங்களோட பேர் பக்கத்தில் .eth அப்படின்னு போட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் ஜஸ்டின்சன் இந்த மாதிரி ஒரு சில செலிபிரிட்டிஸ், கிரிப்டோ செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலட் பப்ளிக்காக இந்த மாதிரி அதுக்கான டொமைன் கொடுத்து பப்ளிக்காக ட்ராக்கபிளாக வச்சிருக்க வேலட்ஸ்க்கு நேம் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான டொமைன்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, வெப் சர்வீசஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, .com அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வெப்சைட் வாங்குவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இதுவுமே இது Web3க்கானது. ஸோ .eth அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த நேம்க்கான டிமாண்ட் இருக்க மாதிரி, இப்போ ஆப்பிள் மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் இருக்குது, இல்லை ஆப்பிள் அளவுக்கு இல்லைனா கூட ஏதோ ஒரு பெரிய பிராண்ட் இருக்குது, இப்போ போட்டோ இல்லை ஒரு ப்ளூ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, சோனி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அந்த பிராண்ட்லாம் இருக்கு இல்லையா, இப்போ அவங்களோட டொமைன் நம்ம வாங்கிட்டோம்னா அது அவங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா ஆன்லைன் தானே எல்லாமே. இப்போ அந்த டொமைனுக்கு எவ்வளோ காசு வேணால் கொடுத்து ரெடியாக இருப்பாங்க வாங்குறதுக்கு. ஸோ இதுதான் அதில் இருக்க விஷயம், டிமாண்ட் பொறுத்து தான். இப்போது நானே சப்போஸ் மெட்டா .ethலாம் வந்துட்டுனா நிறைய பெரிய பிட்டிங் அப்படிங்க நடக்கும். கிரிப்டோ நாலேஜ் தமிழுக்கு டிமாண்ட் கம்மியாக இருக்கும். அதனால நான் பேசிக் ப்ரைஸ் கோட் பண்ணி 3 இயர்ஸ்க்கு நான் எக்ஸ்பைரி வச்சு ரிலீஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த பேசிக்கான இருக்க விஷயம். இப்படி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ எதேரியம் நேம் சர்வீஸும் இனிஷியலாக அவங்களோட டொமைன்ஸ்லாம் மின் பண்ணவங்க பயங்கரமாக சம்பாதிச்சிருப்பாங்க. அதில் ரொம்ப ரேரான டொமைன்ஸ் .eth வாங்கினவங்களும் சம்பாதிச்சிருப்பாங்க. சேம் டைம் $20,000 $10,000 $30,000 வரைக்கும் இந்த டோக்கன் ரிவார்டாகவே கொடுத்துருந்தாங்க. ஒன்ஸ் இவங்க டோக்கன் அஃபிஷியலாக கொண்டு வந்த உடனே. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் டொமைன் மின் பண்ணாங்களோ. ஸோ அதே மாதிரி தான் இப்போ BRC அண்ட் பிட்காயின் எக்கோசிஸ்டமில் இருக்குது. பிட்காயின் எக்கோசிஸ்டமில் இருக்க மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக யூனிசாட், ஆர்டினல்ஸ் வேலெட்டு, அப்புறம் இன்னொரு சில வேலட்ஸ்லாம் இருக்குது, எக்ஸ்போஸ் வேலெட், அது இதுன்னு. ஸோ இவங்களாம் தான் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ப்ராஜெக்டாக இந்த பிட்காயின் எக்கோசிஸ்டமில் இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ யூனிசாட் கலெக்ட் பண்ணாத ஃபீஸே இல்லை. ஏன்னா இவங்க தான் ரொம்ப ரெப்யூட்டடான ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸு, டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய பிட்காயின் மார்க்கெட் பிளேஸு. ஸோ இவங்க கூடிய சீக்கிரம் மேபி வேலட் டோக்கன் கொண்டு வரலாம். ஸோ எதேரியம் நேம் சர்வீஸ் மாதிரி இவங்களும் டோக்கன் கொண்டு வந்தாங்கன்னா இவங்களோட இனிஷியல் யூசர்ஸ்க்கு பேஸ்ட் ஆன் யூசேஜ் பொறுத்து ரிவார்ட் டோக்கன் நிறையவே தரலாம். அதை தான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்னோட பாயிண்ட்ஸ் 34 இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு 1-2 வேலட் கூட வச்சுக்க பாருங்கள். ஸோ எப்படி வேலட் கிரியேட் பண்ணோம் அதான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நான் பேச வேண்டிய விஷயம் பேசிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் யூனிசாட் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதில் எப்படி BRC20 இன்ஸ்கிரைப் பண்ணோம், மின் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ இதில் BRC20
டோக்கன் மட்டும் இன்ஸ்கிரைப் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் நிறைய விஷயம் வந்து பண்ண முடியும். ஃபைல்ஸும் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். வேணால் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெக்ஸ்ட்டும் வந்து நம்மளால் இது பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதில் டாட் சாட்ஸ்ன்னு வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டொமைன். ஸோ இது வந்து யூனிசாட் வந்து சார்ந்து இல்லாமல் பொதுவாகவே டாட் சாட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம எது வேணால் வச்சுக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் இதில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின் டாட் சாட்ஸு, அப்புறம் பிடிசி டாட் சாட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட நேம் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு எவ்வளோ வந்து மின்ட்டாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாட் சாட்ஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் இதுவில் ஏகப்பட்டது. ஸோ அரௌண்ட் ஒரு 3 லட்சம் மேலே இது வரைக்கும் டாட் சாட்ஸ் டொமைன் வந்து மின்ட் ஆகப்பட்டிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாட் சாட்ஸு இங்கே வந்து டாட் சாட்ஸ்க்கு வந்து போய்க்கிறேன். இங்கே வந்து நான் பிடிசி டாட் சாட்ஸ் அப்படின்னு கொடுத்தனாலும் என்னால் இப்போ வந்து மின் பண்ண முடியும். பட் எனக்கு வந்து அஃபிஷியலாக வந்து பண்ண முடியாது. அஃபிஷியலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்துச்சுன்னா நீங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பர்டிகுலர் டொமைன் வந்து மின் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். என்னால் இப்போவுமே கூட வந்து பண்ண முடியும். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இங்கே போயிட்டு பிடிசின்னு வந்து கொடுத்துக்கிறேன். பிடிசி வந்து ஏகப்பட்ட இத்தனை பேருங்க வந்து மின் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ளூ டிக் ஃபர்ஸ்ட்டு வந்து மின் பண்ணது இந்த பர்டிகுலர் வேலட் ஆள் தான். ஸோ இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான ஓனர்ஷிப் வந்து போகும். இப்போ நானுமே கூட பிடிசி டாட் சாட்ஸ் வந்து மின் பண்ணால் இங்கே எக்ஸ்ட்ரா வந்து வரும். பட் என்னால் இருக்க உரிமையை வந்து எடுத்துக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு ஏதாவது வந்து மின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று டக்கு, அது கூட மின் பண்ணிட்டானுங்களா, சாரி சாட்ஸ் பண்ணோம். ஸோ டக்கு கூட போயிடுச்சு. நான் ஏதோ ஒன்று சும்மா வந்து போடுறேன். ஸோ இப்போ க்ரீன் காட்டுது பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ இது வரா மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து மின் பண்ணலாம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து என்னோடய ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், என்னோடய ஒரு இது வந்து பண்ணியிருக்கேன் டாட் சாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிகேடி அஜித்னு சும்மா. இது உங்களுக்கு வந்து பர்சனலாகவும் நீங்கள் வந்து மின் பண்ணி வச்சுருக்கலாம். ஏன்னா இது ஏன் நான் பண்ணேன்னா என்னோடய பாயிண்ட்ஸ் இங்கே வந்து ஏறும். சேம் டைம் இது வந்து டாட் சாட்ஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவானது. டாட் யூனிசாட் அப்படிங்கிறது, யூனிசாட் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானா இந்த பிட்காயின்ஸ் ஸ்பேஸில் இந்த BRC20 ஆர்டினல்ஸ் இது உள்ள எக்கோசிஸ்டமில் வந்து வளர்ந்தானா இது வந்து பெரிய அளவில் வந்து போகலாம். இது என்னடா இது அந்த அளவுக்குலாம் விற்குமா, நீ சும்மா இந்த வீடியோக்காக ஏதாவது கண்டென்ட் சொல்கிறியானா? அப்படி கிடையாது கைஸ். திஸ் இஸ் ஆக்சுவலான ஒரு டாக். இது வந்து பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு ஈஸியாக நான் சும்மா வந்து சொல்ல கிடையாது. இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா டாட் சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிக் நம்பர்ஸில் கூட சிலது வந்து சேல் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்மால் நம்பர்ஸ். ஏன்னா தேவை இருந்தால் அதுக்கான இது பாருங்கள், $1873 வந்து 015 டாட் சாட்ஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டொமைன் வந்து சேல் ஆகிருக்குது. ஸோ அதுதான் அந்த டொமைன் தேவை அப்படிங்கிற வந்துச்சுன்னா ஒன்ஸ் இப்போது பூமே வந்து ஆகலை இந்த பர்டிகுலர் இதுவே. அப்படி இருந்தே கூட 1-2 வந்து பார்த்தீங்கன்னா தேவை, அந்த பர்டிகுலர் இது அவங்களுக்கு தேவை இருந்து தான் வந்து வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? வந்து பார்ப்போம் வேறு எது பெருசாக வந்து பையிங் நடந்திருக்கு அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணதில்லை, செல் ஆனது, அஃபிஷியலாக லிஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணப்பட்டு செல் ஆனது டொமைன்ஸு. ஸோ $122 ஈஸியாக. ஸோ $3,530 331 டாட் சாட்ஸ். இந்த நம்பர்ஸ்லாம் ஏதோ நான் கேள்விப்பட்டிருந்தேன் கைஸ். 888 அந்த மாதிரி நம்பரு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக. 41 டாட் சாட்ஸ் பார்த்தீங்களா, $5,000 மேலே. வெறும் $1.5 $2-3 தான் கைஸ் ஆகும் மின்ட்டு. இது டிமாண்டு தான் கைஸ், நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து அது மாதிரி ஏதாவது தேடி என் மூளையை கசக்கி பிழிஞ்சு ஏதாவது ஒன்று அந்த மாதிரி மின் பண்ணுவது. $2,000-3,000 கைஸ் கொஞ்சம் இயர்லியாகவே வந்து இருந்திருக்கணும். எனக்கு கடுப்பாகுது இது பார்க்கும்போது. சரி யூனிசாட்லேயும் அப்படி ஆகுதுடான்னா, யூனிசாட்டு சாட் அளவுக்கு இல்லை, பட் ஸ்டில் யூனிசாட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்னு வந்து கொடுத்துக்கிறேன். யூனிசாட்டில் வந்து சர்ச் பண்ணுறேன். யூனிசாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 44,000 இந்த மாதிரி டொமைன்ஸ் வந்து மின்ட் ஆகிருக்குது டாட் யூனிசாட் அப்படிங்கிறதுல. சரி நான் இப்போ இன்ஸ்கிரைப் பண்ணுறேன் எப்படின்னு காட்டுறேன். நான் டாட் யூனிசாட்டில் வந்து பண்ண போகிறேன். நான் ஒன்று அவைலபிலிட்டி இருக்கிறது வந்து பார்த்துட்டேன். ஸோ ஆர்டினல்ஸ் வேலட் அப்படி தானே அந்த டொமைன் இருக்குது. ஆர்டினல்ஸ் வேலட் டாட் யூனிசாட் வந்து இருக்குது, நான் பார்த்துட்டேன். ஆர்டினல்ஸ் டாட் ஆர்டினல் வேலட் இருக்கான்னு பார்க்கணும். ஆர்டினல் வேலட் தாங்க இருக்குது. ஆர்டினல்ஸ் வேலட் வந்து வரல. ஸ்டில் இட்ஸ் ஃபைன், ஏதோ ஒன்று வருது, அதாவது மிச்சம் மீதி வச்சுருக்காங்க. ஸோ சொன்னேன் இல்லையா, $1.5 $2-3 தான் வரும் மேக்ஸிமம் ஃபீஸ். அது இதுவும் போக $2-3.
அவ்வளோதான், அவ்வளோவே தான் கைஸ் வரும். நீங்கள் கரெக்டாக அது கிளிக் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு டொமைன் வந்து தேடி இன்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ இது ரொம்ப மெயினான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு இதில் நீங்கள் பூஸ்ட் பண்ணி நிறைய வேலட்ஸோ இல்லை நிறைய பாயிண்ட்ஸ் ஆப்வியஸாக வச்சுருக்கானுங்க. ஆர்டினல்ஸ் வேலட்டே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் என்எஃப்டி அந்த ஆர்டினல் வந்து கொடுத்து அந்த ஆர்டினல் ட்ரேட் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா $10,000 மேலெலாம் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ இவங்க வந்து நிறையவே சம்பாதிச்சிருப்பாங்க. அண்ட் ரொம்ப ரெப்யூட்டடான ஒரு பிராண்டாக வந்து மாறிட்டாங்க யூனிசாட் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதனால 34 பாயிண்ட் இது வரைக்கும் அத்தனை ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணி வச்சுருந்துருக்கேன். வேறு ஏதாவது சும்மா வந்து தேடி பார்ப்போம். வீடியோ டியூரேஷன் பெருசாக 13.sats பார்ப்போம். ஏன் 13னா எனக்கே தெரியல, பேய் நம்பர் அப்படின்னுவாங்க. 88.sats இல்லை இருங்க, நம்ம இல்லைன்னா எதுக்கு டைம் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணணும். 8888 இரு, இன்னொரு 8 அடாங்க, இன்னொரு 8 எங்க இந்த 8ல் என்னங்க இருக்குது? நான் கேள்விப்பட்டிருந்தேன் இந்த 8ல் ஏதோ இருக்குன்னு, அதனால தான் 8 போட்டுன்னு இருக்கேன் கைஸ். எத்தனை 8 போட்டாலும் வரல கைஸ், எத்தனை 8 போட்டாலும் எவனாவது மின்ட்டு பண்ணி வச்சிருக்கோம். $2,000 லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள், இத்தனை 8 போட்டு. நம்ம வேறு ஏதாவது என்ன போடுவோம்? 77 அட கடவுளே. ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து என்ன பார்க்கலாம். காயின் கேட்க போயிட்டு என்னென்ன பிட்காயின் எக்கோ சிஸ்டமில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் அது ஏதாவது வாய்ப்பு இருக்கா நம்மளால் மின் பண்ணுறது? UOB.sats, OKX.sats, ட்ரஸ்ட் வாலெட் ஏதாவது ஒன்று போடுங்க. ஏதாவது ஒன்று சிக்காமலாம் வந்து இருக்காது. ஸ்டில் அது வந்து 3 லட்சம் தான் பண்ணியிருக்கானுங்க. 3 லட்சத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே யூனிக்கான டொமைன்ஸ் வந்து கிடையாது. இந்த மாதிரி எல்லாமே பண்ணி ரிப்பீட்டடானது நிறைய வந்து இருக்கும். இப்போ யோபிலாம் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. நான் நூப் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். HT ஐயோ கடவுள். சரி, வேறு ஏதாவது அதே மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று சிக்காமலாம் வந்து இருக்காது கைஸ். கண்டிப்பாக வந்து பாருங்கள். யார் வந்து ரொம்ப பிட்காயினில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அவங்க கண்டிப்பாக பல்லு கடிச்சிட்டு அது அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்க கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் அது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக வந்து இருக்க சான்சஸ் வந்து இருக்குது. அவ்வளோதான் கைஸ், பாருங்கள் நான் ஒரு மின்ட்டு வந்து முடிச்சிருக்கேன். இன்னொன்று ஆக்சுவலாக வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு மின்ட்டு கூட வந்து பண்ணியிருந்தேன். நான் வந்து என்னோடய யூனிசாட்டில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ யூனிசாட் இந்த இடத்துல நம்ம BRC-20 யூஸ் பண்ணலாம், .sats .unisatலேயும் வந்து பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களா, ஆர்டினல் வேலட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரிஜினலானு தெரியல, ஏதோ டூப்ளிகேட் கூட பண்ணி வச்சுருப்பேன். ஆர்டினல் ஸ்லாப் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டாக வந்து இருக்கும். கண்டிப்பாக சர்ச் பண்ணி பார்க்கலாமா? நான் வந்து பண்ணது பின்னாடியே இங்கே தான் இருக்குது போல். சரி ஓகே, ஆர்டினல் டைம் வேஸ்ட் பண்ணுறனோ எனக்கே டவுட் வருது. ஆர்டினல் லேப்ஸ் இப்படி தான் அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் வந்து இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோடய அட்ரஸ் வந்து பாருங்கள், SRUன்னு நான் கரெக்டாக நல்லா இந்த ஆர்டினல் லேப்ஸ் இப்படி தான் அவங்களோட டொமைன் வந்து இருந்தது. ஸோ இது வந்து யூனிசாட்டில் வந்து வாங்கியாச்சு. ஸோ ஹாப்பி தான். நெக்ஸ்ட்டு BRC-20 ரொம்ப அன்டாப்டு ஆன இது வந்து இருக்குது கைஸ். இன்னும் பெரிய அளவில் பொட்டன்ஷியல் வந்து போகும். இப்போ பினான்ஸும் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, OKX இன்ட்ரெஸ்ட் காட்டி இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் இதில் இருக்க டாப் டோக்கன்ஸ் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் டிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாள் வீடியோ வந்து போடுறேன். ஸ்டில் OXBT பயங்கர ப்ராஃபிட்டபுளாக இருந்தது. ஸ்டில் OXBT வந்து வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா 10 cents ஆர் 10 cents கீழே போனால் கண்டிப்பாக அங்கே எனக்கு 3 சென்ட்டில் வாங்குகிற ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடச்சி. அதை பற்றி நான் நம்ம டெலிகிராம் குரூப்லேயே கூட வந்து போட்டிருந்தேன். அண்ட் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். முடிஞ்சால் நம்ம சேனலுக்கும் நான் வந்து ஒயிட் லிஸ்ட்லாம் வாங்கி, ஏன்னா வெறும் $10-15 வச்சு $2,000-3,000 அசால்ட்டாக பார்க்குறாங்க. இப்போதைக்கு இருக்க மணி பார்க்கக்கூடிய இடம்னா BRC-20 தான். ஸோ அதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம்னா லாங் டேர்முக்கு. ஸ்டில் OXBTயோட மார்க்கெட் கேப் 28 மில்லியன் தான். இதுவுமே நல்லா பண்ணலாம், ஏன்னா யூஸ் கேஸ் இருக்க ப்ராஜெக்டாக வந்து வந்துட்டுருக்கு. டிகாட்ஸ் அப்படிங்கிற சொலோனாவில் இருக்க பெரிய NFT ப்ராஜெக்டோட ஃபவுண்டர் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஸ்டில் மீம்லாம் வந்து எந்தளவுக்கு போகும் தெரியல. ஸ்டில் அதிலலாம் கூட நீங்கள் கொஞ்சம் மணி போடலாம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் ஆல்ரெடி லிஸ்ட்டே இருக்குது. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது பெரிய ஹேட்ராப்பாவோ இல்லை பெரிய உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். உங்ககிட்ட தான் வந்து இருக்குது. அதுக்கான உழைப்பை போட்டு தேடி பாருங்கள். அங்கே இங்கே பார்த்து மூளையை கசிக்க ஒரு நல்ல இதுவாக வந்து மின் பண்ணுங்கள். சேம் டைம் இங்கே முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். see you guys with another வீடியோ. அதுவும் இல்லாமல் நாள் வீடியோ போடாத காரணம் என்னென்னா சோம்பேறித்தனம் கொழுப்பேறிச்சிட்டு. கண்டிப்பாக இனிமேல் சீக்கிரம் வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். பாய்.